உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீரு, நான் போய் பார்க்கறேன். ஹலோ மேம், நீங்க தான் லக்ஷ்மி ஓபராயா? ஆமாமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். தேங்க் யூ. ஒரு நிமிஷம் மேடம், இன்னொரு பார்சல் இருக்கு. நீலம் ஓபராய். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். இது என்னது? நான் இதத்தான் வாங்க வந்தேன். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு அதான் இருந்தேன். என்னன்னு கேக்குறேன். கேட்டுட்டே. இதெல்லாம் என்னது? இத பாருங்க, இந்த ஈவிலையத்தை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாவ், டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. ரிஷிக்காக தான். அவனுக்கு கண் திருஷ்டி அதிகம் இல்ல. நாளைக்கு காலையில இது ரிஷிக்கு கட்டி விட்டுடலாம். இது கையில இருந்தா அவன் சேஃபா இருப்பான். சரி, அதுல என்னமா இருக்கு? இது நான் ஆர்டர் பண்ணது. இது பாருங்க. வாவ், வெரி பிரிட்டி. யா, நைஸ். இதையெல்லாம் எங்கம்மா ஆர்டர் பண்ண? நான் எங்க வாங்கினோ அங்கேதான் இவ்வளவு வாங்கினா. நாங்க 2 பேரும் இதையெல்லாம் ஒரே இடத்துல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியா? ரிஷி, ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் இப்படி? நான் இத கிழிச்சு போடலான்னு தான் இருந்தேன். ஆனா நானே மறந்துட்டேன். ஏன் லக்ஷ்மி, எதுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி மாதிரி நடிக்கிற? எங்க கிட்ட நடந்துக்கிறது இது எல்லாமே போய் தான். நீ என்னைய சந்தேகப்படுறியா? நீ நேர்மையா இருப்பன்னு நினைச்ச. எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தா நான் அப்படி இல்ல. நீ அந்த மாதிரி இல்ல. நீ கொஞ்சம் கூட இல்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? எனக்கு வேற ஒருத்தி கூட அஃபேர் இருக்கா? ஆனா அதுக்கப்புறமும் இன்னைக்கு நீ விரதம் இருந்திருக்க. ஏன்? மத்தவங்களுக்கு என்ன புரிய வைக்க நினைக்கிற? என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறைன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறியா? இதுக்காக தானா? நீ ஒரு பெரிய ஃப்ராட் லக்ஷ்மி. பொய்க்கு மேல பொய். ரிஷி, நான் வெறும் இப்ப என்னன்னா நீர பெரிய எவ்வளா? மத்த பொண்ணுங்களா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். தப்பு என்னோடதான் லக்ஷ்மி. நான் உன்னை முழுசா நம்பிருக்க கூடாது. என்ன நீயும் மத்தவங்கள மாதிரி தான். நம்பர் ஃப்ராட். அந்த மொலஸ்டேஷன் கேஸ்ல என் கூடவே இருந்தல்ல? அப்படி என்கிட்ட என்ன சொன்ன? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்ன நம்புறன்னு சொன்ன. கடவுள் முன்னாடி தலை வணங்கி நிக்கிற மாதிரி முன்னாடி வணங்கி நின்ன. லக்ஷ்மி, காட், இப்பதான் தெரியுது இது எல்லாமே ஷோ தான். God, I can't believe this. இதுதான் நீ கொடுக்கிற மரியாதை என்ன? இந்த இமேஜ்க்காக. இதையெல்லாம் தாண்டி எனக்காக நீ விரதம் இருக்கியா? But you know what, லக்ஷ்மி, நீ இந்த விரதத்தை முடிக்கும் போது I felt so nice. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் மனசு முழுக்க அவ்வளவு சந்தோஷம் நிறைஞ்சிருச்சு. இப்ப நான் பேசலாமா? ஆமா, உனக்கு யார் கூடயும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சேன். நான் அப்படியே யோசிச்சேன்னா இனாகுரேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. ஆனா இனாகுரேஷன் கேன்சல் ஆகல. இனாகுரேஷன் நடந்தது. எங்க பாரு லக்ஷ்மி, நீ தயவு செஞ்சு பேச்ச மாத்த. நான் ஒண்ணு பேச்ச மாத்தல. நாம இனாகுரேஷனுக்கு ஒன்னா போக போறோம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் உனக்கு போன் கூட பண்ண, ஆனா நீ போனே எடுக்கல. அதனால நானே கிளம்பி வரலான்னு முடிவு பண்ண. நீ எனக்கு போன் பண்ணிருக்கலாம், ஆனா நெட்வொர்க் ப்ராப்ளம்னால எனக்கு போனே வரல. அதுக்கப்புறம் நானே அங்க வந்துட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.